இன்றைய தினத்தின் தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். பிரதமர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள அவசர நிலை பிரகடனம் செய்தவர் இந்திரா காந்தி என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை புதிய சட்டம் இயற்றி ரத்து செய்தவர் ராஜீவ்காந்தி எனவும் குற்றச்சாட்டு. துரோணாச்சாரியார் ஏகலைவனை முடக்கியது போல மக்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறது மத்திய அரசு. அரசியல் சாசனம் மனு தர்ம நூலை கையில் ஏந்தி காட்டி மக்களவையில் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். That there is nothing Indian about our constitution. He has clearly stated that the book India is run by should be superseded by this book. And this is what the fight is about. Now, constitutionality and constitutionalism. மோடி அரசின் 10 ஆண்டுகால ஆட்சியில் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சட்டத்தின் ஆட்சி, சமத்துவம், கூட்டாட்சி, நீதித்துறை பாரபட்சம் ஆகிய 6 அம்சங்கள் சிதைக்கப்பட்டன. அரசமைப்பு சாசனம் மீதான விவாதத்தின் போது திமுக உறுப்பினர் ஆர் ராசா குற்றச்சாட்டு. Constitutionality and constitutionalism. He was very categorical in the assembly. Simply because the country is having constitution. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. காவிரி படுகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மூன்று நாள் தொடர் மழையால் அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி பகுதிகளில் சாய்ந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை மரங்கள். உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள். அம்பாசமுத்திரம் அருகே அடவன் குடியிருப்பு பகுதியில் பொங்கலுக்காக பயிரிடப்பட்டிருந்த 100 ஏக்கர் கரும்பு சேதம். வாய்க்கால் உடைந்ததால் வயல்களுக்குள் புகுந்தது வெள்ளம். புன்னக்காயலில் வீடுகளை சூழ்ந்த தண்ணீரால் மக்கள் அவதி. முக்கிய உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடன் வெளியேறும் மக்கள். வீராணம் ஏரி திறப்பால் வெள்ளம் சூழ்ந்து கடல் போல மாறிய அருகாமை கிராமங்கள். புதிய தலைமுறையின் கழுகு பார்வை காட்சிகள். காங்கிரசின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி காலமானார். போரூர் மின் மயானத்தில் நாளை உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிப்பு. இளங்கோவனின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை. காங்கிரஸ் மற்றும் பெரியாரின் கொள்கைகளுக்காக வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் EVKS இளங்கோவன் என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் கார்கே இரங்கல். காங்கிரஸ் மற்றும் திராவிட சித்தாந்தங்களை அச்சமின்றி முன்னெடுத்துச் சென்றவர் என்று ராகுல் காந்தி புகழாரம். விட்டமின் A மற்றும் D கொண்டு செறிவூட்டப்பட்ட கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகை பால் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஆவின் நிறுவனம் தகவல்.
அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி இளைஞரும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் சுசிர் பாலாஜி தற்கொலை. ChatGPT செயலியை உருவாக்குவதில் விதிமீறல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் உயிரிழப்பு. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி உள்ளதால் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல். நடப்பாண்டில் முதல் 11 மாதங்களில் 15,547 கோடி ரூபாய் பண பரிமாற்றங்கள் செல்போன்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக நிதியமைச்சகம் தகவல். 223 லட்சம் கோடி ரூபாய் பணம் UPI முறையில் கைமாறியதாகவும் விளக்கம்.